பல்லவ மன்னர்கள் ஆண்ட கடைசி திவ்ய தேசத்துக்கு போக போறோம். 82வது திவ்ய தேசம். அதாவது மொழிகள் ஒவ்வொன்னுத்துக்கும் பெருமை உண்டு. இப்ப தமிழ்னு எடுத்துட்டேன்னா, தமிழ் பேசக்கூடிய நமக்கு தமிழ் என்பது தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பாடுவோம். தமிழ் மாதிரி ஒரு இனிது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாகும் எங்கும் காணோம், யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவன் போல், கம்பனை போல், இளங்கோவை போல் உலகில் யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ போயிட்டேன்னா அப்படியே மாறிடும். அங்க போனேன்னா ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡಿ, ನಮ್ಮ ಭಾಷೆ ಮೈಸೂರು ಪಾಕು ಹೋಳಿಗೆ ತರ ಇದೆ அப்படின்னு அவாஜிடுவா. நீங்க தெலுங்கு போயிட்டேன்னா ஏவண்டி இது మన భాష తెలుగు తేట తెలుగు தெரியலையா மீக்கு அப்படின்னு அந்த பக்கம் போயிடுவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மொழி சிறப்பு. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணா, ஆச்சாரியர்கள் என்ன பண்ணானா, மொழிகளில் ஒற்றுமையை உண்டாக்க. நம்ம இப்ப வேற கட்டத்துல இருக்கோம். இந்த மொழியை கத்துக்காதே, அந்த மொழி மட்டம், அந்த மொழி பானிபுரி பண்ணுவா, இந்த மொழியில பேல்புரி பண்ணுவா. நம்ம என்ன பண்றோம், அது சமாதி பண்ணணுமோ. அதனால இப்ப நம் சொல்ற வேற பூச்சி திடுவார். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி இன்னொரு மொழி மேல வெறுப்ப வர வச்சு நம்ம சொந்த மொழி மேலேயும் நமக்கு ஒன்னும் ஈடுபாடு இல்லை. இப்ப இப்படி சொல்லக்கூடியவா ஏதாவது ஒரு 50 குறள் சொல்லுவாளா, ஒரு 50 பாடல் சொல்லுவாளான்னு கேட்டா அது தெரியாது. ஆனா இன்னொரு மொழியில எப்படி ஒரு வெறுப்பை பிறப்பிக்க வேண்டும் அதாயிடுது. ஆனா அந்த காலத்து நம்ம ஆச்சாரியர்கள் பாருங்க, ஹவு இன்னோவேட்டிவ் ஆஃப் தெம். 2 மொழியிலையும் இப்ப இந்த ஒரு மொழி இருக்கு, தமிழ் மொழி இருக்கு, சரி சம்ஸ்கிருதம் இருக்கு. இது ரெண்டுத்தினுடைய பெருமையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வச்சுக்கலாம், ரெண்டுத்தையும் கலந்து கலந்து பேசலான்னு வச்சுட்டு இருந்தா. அப்போ உரை ஆசிரியர்கள் என்ன பண்ணானா, எப்படி எழுதுவா தெரியுமோ, சௌலபிய குணாத்மகனாய் சர்வ சௌந்தரியத்தோடு கூடிய எம்பெருமான் சர்வசக்தனாய் சர்வாபீஷ்டனாய் இருக்கின்றான். இப்ப நீங்க இதை பார்த்தேன்னா, சர்வ அபீஷ்ட சம்ஸ்கிருதம், சர்வாபீஷ்டனாய் தமிழ், அப்போ சான்ஸ்கிரிட்டைஸ்டு தமிழ். அப்போ ஒரே வரியில சம்ஸ்கிருத வார்த்தையும் வருது, தமிழ் வார்த்தையும் வருது. ஒன்னு மணி போல் ஜொலிக்கின்றது, ஒன்னு பவழம் போல் மின்னுகின்றது. மணி பிரவாளம்னு பேரு இந்த நடைக்கு. மணி பிரவாளம்னா 2 மொழியை கலந்து கலந்து எழுதுவா. அப்ப பாருங்க, மணி முக்தான்னு எழுதல, மணி பிரவாளம்னு எழுதிக்கா. பிரவாளம்னா பவழம்னு அர்த்தம். பவழத்துக்கு அப்பே பவழ கொடின்னு பேரு. இன்னைக்கு நீங்க ஆஸ்திரேலியா போன இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல எல்லாம் காரல் ரீஃப்ஸ் இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும், அது செடியா இருக்கும். அதை சின்னதா பண்ணி பண்ணி பண்ணி, அதுவும் பெருந்தேவி தாயாரெல்லாம் பெரிய பெரிய பவழம் சாத்தின்னு இருப்போம், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பவழம். பவழமாச்சா, தேசிகன் எடுத்தார், பிரபூதரத்னத்யுதி கேசரம் தத் பிரவாளபத்ரௌக பரீதபார்ஷ்வம் ஸ்தானே ஹரேரிஷ்ட தமம் ததாசீத் சம்பூதி ராஜீவம் இவ இந்திராயாக. ட்ரோன் கேமரா, இப்ப நீங்க இங்கேருந்து வச்சுட்டேன்னா ட்ரோன் கேமரா மேல போறது. ட்ரோன் கேமராலேந்து நீங்க துவாரகாவை பார்த்தா பவழக்கொடி மாதிரி இருக்கான். பிரவாள ரத்னௌக பரீத பார்ஷ்வம். பவழத்துக்கு அவ்வளவு பேர், பவழத்துக்கு அவ்வளவு புகழ். அதனால இந்த பெருமாளுக்கு பவழவண்ணன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. 82வது திவ்யதேசம் நம் கணக்கில் தொண்டை நாட்டின் கடைசி திவ்யதேசம் திருப்பவழவண்ணம். இந்த 108 திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாள்ல இருந்து ஒரு 50 அடி தள்ளி போனேன்னா இன்னொரு குட்டி கோவில் இருக்கு, பச்சை வண்ணன்னு பேர். பவழவண்ணன் பச்சை வண்ணன், ஆனா ஆழ்வார் பாடியிருக்கிறது பவழவண்ணனைத்தான். அப்போ 4 நிறங்களை திருமழிசை பிரான் எடுக்கிறார். ஒரு யுகத்துல பகவான் ஒரு நிறத்தில் தோன்றுவானாம். பாலின் நீர்மை, அதாவது கிருத்த யுகத்துல பாலை ஒத்திருக்கக்கூடிய விளவிளையேர்னு இருப்பாராம், பாலின் நீர்மை. அடுத்தது செம்பொன் நீர்மை, திரேதாயுகத்தில் சிவந்திருப்பாராம் பவழத்தை போல். பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை, துவாபர யுகத்தில் ஒரு மாதிரி ஒரு பச்சை நிறத்துல இருப்பாராம். கலியுகத்தில் பொற்புடை தடத்து வண்டு வீண்டு உலாம் நீல நீர்மை, கருண் நீர்மையா இருப்பாராம். என்று இவை நிறைந்த காலம் 4. என்ன அழகான வார்த்தை பாருங்க. பாலின் நீர்மை, செம்பொன் நீர்மை, பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு வீண்டு உலாம் நீல நீர்மை என்று இவை நிறைந்த காலம் 4. அப்ப 4 வருணத்துல 4 யுகத்துல பெருமாள் இருக்கார். பவழத்துக்கு அவ்வளவு பெருமை. பவழத்தையே தன் பெயராக கொண்ட பகவான் பவழவண்ணன். 82வது திவ்யதேசம் பவழவண்ணன் எம்பெருமான். ஆழ்வார் எடுக்கிறார், வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மலையாய மதில் கட்சி ஊராய் பேராய் கொங்குத்தார் வளம் கொன்றை அலங்கல் மார்வன் பணிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையே நிங்கணமே ஒழிந்தறிகின்றேனே. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். 82 திவ்யதேசம் ஆச்சா. கணக்கு என்ன, 40 சோழ நாடு, 2 நடுநாடு, 18 பாண்டிய நாடு, 22 தொண்டை நாடு, 82 ஆச்சா.